வார்த்தை குறித்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். 27 February 2025 ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 இருக்கும். ஹalleluya. இப்போ நம்ம ரிலாக்ஸா ஒரு சாப்டர் வந்து நம்ம இம்பார்ட்டன்டான விஷயத்த நம்ம லிசன் பண்ண போறோம். நம்ம யாரை நம்பி இருக்கோம், யார் கூட வாழ்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். அப்பதான் நம்ம அவரோட எப்படி நம்ம வந்து நம்மளுடைய எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு இவர் மட்டுமே நமக்கு போதுமானவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்பி வாழ முடியும். ஒரு வைராக்கியத்தோட வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு அவரை குறித்தது உண்டான வல்லமையை குறித்தது உண்டான காரியங்களை நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா எலியாவை அவருடைய சீஷனாக இருந்தார். எலிசாவை குறித்து நம்ம இங்கே தியானிக்க போகிறோம். எலிசா பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீஷனாக இருந்தார் எலியாவுக்கு. அவருடைய எலியாவினுடைய ரெட்டிப்பான வரங்கள் வளமைகள் வேணும்னு சொல்லிட்டு அவர் வாஞ்சியாக இருந்தார். கர்த்தரும் அவர் கேட்டுக்கொண்டபடியே அவருக்கு என்ன பண்ணினார், அருளி செய்தார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சீரியா தேசத்தை சேர்ந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா மேலே பதிவு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார். இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா எலிசா தன்னுடைய இடத்துல இருந்தே அந்த சீரியா ராஜா வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணாருன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்து ஆள் அனுப்பி சொல்லுகிறார், நீ இந்தந்த இடத்துக்கெல்லாம் போகாத, உன்னுடைய எதிரிகள் வந்து பதிவிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதே போல் இஸ்ரவேல் ராஜாவும் வந்து எலிசா சொன்ன இடங்களுக்கு எல்லாமே ஒரு ஆட்களை அனுப்பி அவர் வந்து வேவு பார்த்தார். எலிசா சொல்கிறது உண்மையா, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி பல முறை சொல்லி என்ன பண்ணார், அவரை எல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கும்படிக்காக சொல்லி சத்துருக்கள் கையிலேருந்து விடுவித்து நடத்தி வந்தார் எலிசா. அப்படி இருக்கும்போது இப்போ சீரியா ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னக்குள்ளேயே இஸ்ரவேல் ராஜாவுக்கு கைக்குழியாக வேலை செய்கிறவ யார், இது வரைக்கும் எனக்கு சொல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ராஜாவினுடைய கீழே இருக்கிற ஒருவர் சொல்லுகிறாரு, ராஜாவே நீங்கள் பள்ளி அறையில் பேசுனீங்கன்னா கூட அதைய எலிசா வந்து என்ன நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த எலிசா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, தோத்தான்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவரை பிடிச்சிட்டு வர்றதுக்காக என்ன பண்ண ரதங்களும் குதிரைகளும் எல்லா இராணுவத்தையும் அனுப்பிட்டார். அப்போது எலிசா வந்து அடுத்த நாள் தன்னுடைய சீஷனாக இருக்கிற அந்த வேலைக்காரன் வந்து எழும்பி வெளியில் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்கள் வந்து சுற்றி கொண்டு இருக்கும்போது எலிசா கிட்ட சொன்னோன்னா அந்த வேலைக்காரன் பயப்படுகிறான். அப்போ வந்து எலிசா சொல்லுகிறாரு, கர்த்தாவே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அவர் சொல்ல ரொம்ப அழகாக என்னன்னு சொல்லி, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். யாரு? எலிசா. யார்கிட்ட? வேலைக்காரன்கிட்ட. இது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருக்கு. அப்போ எலிசா வந்து கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தரலுங்கன்னு சொன்னோன்னே, அப்போ இந்த வேலைக்காரன் கண் திறந்து பார்க்கும்போது தெரிகிறது. எப்படிப்பட்டது தெரியும் பாரு, 17வது வசனத்தில், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஸோ எலிசாவை சுற்றிலும் கர்த்தர் வந்து இவ்விதமான பாதுகாப்பை அவர் கட்டளையிட்டிருந்தார். அவர் எப்படிப்பட்ட விசேஷமான ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கார் பாருங்க. சரி, அது மறுபடியும் கூட பாருங்க, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் வந்து கண்டார். அப்போ கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவரோடு அவருக்காக வைராகியமாக ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட எலிசா இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் பாருங்க,
அப்போ அந்த க எலிசா வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படிக்காக செய்யுங்க அப்படின்னு சொன்னோனே, இவர தேடிக்கொண்டு இருக்கிற அத்தனை பேருக்கும், அந்த ரதங்கள், குதிரைகள், அந்த இராணுவத்தினர் எல்லாருக்கும் கண் மயக்கத்தை உண்டு பண்ணுகிறாங்க. அப்ப இந்த எலிசா வந்து அவர்கள் இடத்துல போய் பேசுறாங்க. "நீங்க யார தேடுறீங்க? நீங்க தேடுகிற மனிதன நான் காண்பிக்கிறேன் வாங்க. நீங்க தேடுகிற அந்த மனிதன் இருக்கிற இடம் இது இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இவர் கூட்டிக் கொண்டு போகிறார். எங்க கூட்டிக் கொண்டு போகிறார் பாருங்க. "இது பட்டணமும் அல்ல, இது வழியும் அல்ல. என் பிறகே வாருங்கள்ன்னு சொல்லி, நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன்" என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல நம்ம 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அப்போ சமாரியாவுக்கு வந்த பொண்ணு எலிசா வந்து கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தெளிவு உண்டாயிடுது. பார்க்குறாங்க. எங்க இருக்காங்க? சமாரியாவினுடைய சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கிறாங்க. இப்பொழுது வந்து உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து தகப்பனே இவர்களை எல்லாம் இந்த சத்துருக்களை நான் வெட்டி போட்டுருமா அப்படின்னு உடனே எலிசா வந்து சொல்றாரு, நீ வெட்ட வேண்டாம். இவங்களை என்ன உன்னுடைய பட்டயத்தினாலவா நீ வென்று கொண்டு வந்த? இல்ல இல்ல, நீ இவங்கெல்லாம் வந்து புசித்து குடித்து திருப்தி ஆகும்படிக்கு அவங்களுடைய ஊருக்கு அனுப்பும்படிக்காக இவங்களுக்கு என்ன பண்ண, இவங்களுடைய எதிரே கொண்டு வந்து அப்பமும் தண்ணீரும் வைன்னு சொன்ன அந்த ராஜா பெரிய விருந்து செய்து கொண்டு வந்து இவர்களுக்கு புசிக்க குடிக்க கொடுக்குறாங்க. சரி, இப்போ இவங்களை வந்து அவங்களுடைய ஊருக்கே அனுப்பிச்சிடு அப்படின்னு சொன்னேன்னா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, எந்த சேதமும் பண்ணாம. அப்போ சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஓகே, அதே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் பாருங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டார். ஓகே, இது வந்து 2வது விஷயமா இன்சிடென்ட்டை நம்ம பார்க்குறோம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எப்படி பண்ணாங்க? முற்றுகை போட்டுட்டாங்க. அந்த சமாரியா தேசத்தில் இருக்கவங்க யாரும் வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாதபடிக்கு சத்துருக்களை எல்லாம் முற்றுகை போட்டுட்டாங்க. இப்போ அங்கே வந்து ரொம்ப பஞ்சம், கொடிய பஞ்சம். அப்போ ஒரு கழுதையினுடைய தலை கூட 80 வெள்ளி காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிரை 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணுகிறாரு, அவர் வந்து அலங்கத்தின் மேல நடக்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸ் அவர் நடக்கும்போது அவரை பார்த்து ஒரு பெண்ணு வந்து கூப்பிடுறாங்க, ராஜாவே என்னை ரட்சிங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ராஜா சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரட்சிக்காம போனால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்க முடியும்? சரி, இருந்தாலும் சொல்லு, உனக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க என் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்திரீ வந்து சொன்னா, இன்னைக்கு வந்து உன்னுடைய மகனை கொடு, நம்ம வந்து சாப்பிடுவோம், நாளைக்கு என்னோட மகனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, அதை நம்பி நானும் செய்துட்டேன். இப்போ வந்து 2வது நாள் இவளுடைய பிள்ளை கேட்டா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்த கவலை மிகவும் கொடிது. தன்னுடைய வஸ்திரத்தை அப்படியே கிழித்துட்டார். 2ஆ கிழிச்சோன்னா அவர் இரட்டு உடுத்தி கொண்டிருந்ததை எல்லாரும் ஜனங்கள் பார்க்கும்படிக்காக, ஏன்னா ராஜா அந்த மாதிரி வஸ்திரத்தை அப்படி எல்லா ஜனங்கள் பார்க்கும்படிக்காக வெளி காண்பிக்க கூடாது, காண்பிக்க மாட்டாங்க. ஆனால் கொடுமையினுடைய உச்சம் அது அவர்னால தாங்கிக்க முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, உடனே வந்து எலிசாவை வந்து இவருக்கு வந்த கோபத்தில் எலிசா மேலே பாயிறாரு. என்னன்னு சொல்கிறாரு, பாரு அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். அவனை கொன்னணும் அப்படின்னு சொல்றாரு. யாரை? எலிசாவை. எலிசா தான் இவரை வந்து காப்பாத்தினது. நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு. அந்த சத்துருக்கள் வந்து இவருக்கு பதிவு இருக்கும்போது அநேக முறை சொல்லி இவரை ஜாக்கிரதை பண்ணி காப்பாத்தினது. இப்போ என்ன பண்ணாரு, எலிசாவே கொல்லணுங்கிறாரு. உடனே வந்து பண்ணுறாங்க, எலிசா வந்து தன் வீட்டில் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ மூப்பர்கள் எல்லாம் அவரோட கூட இருந்தாங்க, எலிசா கூட. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 32வது வசனத்தில் 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் அப்பொழுது ராஜா வந்து ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்புகிறார். யாரும்? எலிசா கிட்ட. இந்த ஆள் எலிசாவின் இடத்துக்கு வரும் முன்னே எலிசா வந்து அந்த மூப்பரை பார்த்து சொல்றாரு, பாருங்க என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அப்படின்னு எலிசா சொல்றாரு. அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வர ஒட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள், அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான். அது எலிசா சொல்றாரு, இப்போ பாருங்க அவன் ராஜாவை கொலைபாதகனுடைய மகன் பாருங்க என்னை கொலை செய்யணும்னு வரான். அதனால அவனுக்கு முன்னாடி அனுப்புனா அவனையும் உள்ள விடாத நம்மளுடைய
கதவை பூட்டி போடு, அதே போல அந்த ராஜாவினுடைய சத்தமும் கேட்குது பாரு அப்படின்னு சொன்னேன். உடனே ராஜா வந்து சொல்றாரு 33வது வசனத்துல, அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். இப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு வருகிறது. அப்போ வந்து எலிசா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்லா கவனிங்க. இதுதான் நீங்க எந்த சூழ்நிலையில பிரயாணித்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ மோசமா இருந்தாலும், எவ்வளோ நெருக்கமாக யாருனாலும் காப்பாற்ற முடியாது சிஸ்டர். அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொன்னீங்கனாலும், உங்களை காப்பாற்ற கர்த்தரால மட்டும் முடியும். இப்ப பாருங்க, இப்போ இந்த சமாரியா பட்டணத்துல இருக்கவங்க பஞ்சத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்லப்போனா அவங்கள 5 குதிரை மட்டும்தான் உயிரோட இருக்கு. வேற வேற மிருக ஜீவன்கள்லாம் இல்ல. அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து எலிசாவினுடைய வார்த்தை நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள இப்படி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்நேரத்துக்குள்ள சமாரியான் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அந்த முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி ஓடி வந்த அந்த மனுஷன், இதெல்லாம் எப்படி நடக்கும்? எல்லாம் பஞ்சத்துல ஒரு கழுதையினுடைய தலையை இவ்வளோ வெள்ளிக்காசுக்கு விற்கும்போது 80 வெள்ளிக்காசுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எலிசா வந்து சொல்றாரு, நாளைக்கு இது நடக்கும், நீ பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ இதுல குஷ்ரோகையில 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, ஏப்பா எப்படியா இருந்தாலும் இந்த நாட்டிலே பஞ்சம், நம்ம இனி பட்டணத்துக்குள்ள போனாலும் செத்து தான் போக போறோம். ஆகையினால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நேரா எங்க போலாம், அடே எதிரிகள் நம்மளுக்கு முன்னாடி சுற்றி பாளையமிட்டு இருக்காங்களா, அங்கேயே போயிடலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவோம், கொன்று போட்டால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் கர்த்தருடைய காரியம் என்ன நடக்குது. இங்கே நல்லா கவனிங்க. சீரியருடைய இராணுவத்திற்கு போக, அதாவது 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. என்ன 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 5வது வசனத்துல. 6வது வசனம், ஆண்டவர் யாரு? சர்வவல்லமையுள்ள கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால், கவனிச்சிங்களா? அந்த சீரிய இராணுவத்தினர் எல்லாரும் அங்கே பாளையம் இறங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து திடீர்னு சத்தம் கேட்குது. என்னென்ன சத்தம்லாம் கேட்குது? அதாவது ரதங்களினுடைய இரைச்சல், அப்படின்னா மகா திரளான ரதங்கள் வரும்போது அந்த இரைச்சல் கேட்கும். அதே போல் குதிரைகளின் இரைச்சல், மகா திரளான குதிரைகள் வரும்போது மகா இராணுவத்தின் இரைச்சலையும், அப்படின்னா இராணுவமே பெருசு, அது மகா இராணுவம், ரொம்ப ரொம்ப பெரிய இராணுவம், அவற்றுடைய இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, திடீர்னு இப்படிப்பட்ட சத்தங்கள்லாம் கேட்ட உடனே அவங்க 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 வந்து என்ன நினைக்கிறாங்க, ஏய் நம்மளை எல்லாத்தையும் கொல்றதுக்கு என்ன பண்றாங்க, இதோ நம்ம இடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா யாரெல்லாம் கூலிக்கோ கூப்பிட்டு வரான்னு தெரியுமா, இதோ ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி அவங்க இருட்டோட அப்படியே போட்டபடி அப்படியே போட்டுட்டு பயந்து நடுங்கி ஓடுறாங்க. கவனிச்சிங்க, இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அப்போ இஸ்ரவேலுக்காக இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்து சத்துருக்களை ஓட விரட்டினா உங்களுடைய காரியங்கள் செய்ய மாட்டாரா? யூ பிலீவ். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா தான் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஓட முடியும் உங்களுடைய பிரயாணத்தில். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த 7வது வசனத்தில், இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இப்போ அந்த குஷ்டரோகிகள் 4 பேரும் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பாளையத்தில் பார்க்குறாங்க யாருமே இல்லை. ஒரு கூடாரத்துக்கு போகிறாங்க, அங்கே நல்லா சாப்பிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும், பொன்னையும் வெள்ளியும் வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இன்னொரு பக்கம் ஒழிச்சு வச்சுட்டு வராங்க. இன்னொரு கூடாரத்துக்குள்ளேயும் போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, பொன்னையும் பொருள்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்து வர. 3வது கூடாரத்துக்கு போகும்போது நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம இப்படி பண்ணக்கூடாது,
பாருங்க 9ஆம் வசனம் சொல்லியிருக்கு, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். கிரேட். ஹalleluya. சரி, இப்போ இவங்களுக்கு கூட மனசாட்சி இருக்கு. என்ன பண்ணாங்க, நம்ம தப்பு பண்ணுறோம், இது வந்து ஒரு நல்ல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள். நம்ம மௌனமாக இருந்தால் இதே செய்தி வேறு யாராவது சொல்லுவாங்க. அப்போ நம்ம மாட்டிக்க வேண்டாம், ஒழுங்கு மாதிரியே நம்மளே போய் சொல்லிடுவோம்னு சொல்லி அரண்மனையுடைய அந்த சேவர்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இவங்களும் போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா ஒரு ஆளை அனுப்பி பார்க்குறாங்க. ஆனால் ராஜா மனுஷீகத்தில் யோசிக்கிறாரு, இல்லை அவங்க வந்து மறுபடி பதிவிருக்கிறதுக்கு தான் நம்மளாம் பட்டினியாக இருக்கிறோம், ஆகையினால் நம்மளையெல்லாம் கொன்று போடணும், நம்மளை அங்கே வர வச்சுட்டு பட்டணத்தை பிடிச்சிடணும்னு பார்க்குறக்கா அவங்க வந்து கொஞ்சம் தொலைவில் வந்து பதிவிருப்பாங்க, அதனால் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்கள சுற்றி இருக்க மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே 5 குதிரைகள் தான் உயிரோடு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அதையே அனுப்பி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஓடி ஓடி போயிடுறாங்க. தங்களுடைய பிராணன் மட்டும் தப்புனா போதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் கொண்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு தைரியமாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்கிறாங்க. இப்போ ஜனங்கள் எல்லாம் ஓடி போய் அவங்களுக்கு தேவையான புசிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொண்ணு பொருள் வஸ்திரம் அத்தனையும் அங்கே இருக்குது, அவையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அப்போ முதல்ல ராஜா கூட வந்த ஒரு வேலைக்காரன் தான் பார்த்துங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எலிசா சொன்னார்ல, இதெல்லாம் நடக்கும், நீ பார்ப்ப ஆனால் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்ல. அப்போ அத்தனை ஜன நெரிசல்லையும் அவர் கீழே மிதிப்பட்டு இறந்து போனார். இப்போ இந்த விஷயம் நம்ம வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பி வாழ்கிற ஓடுகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த சாப்டரை தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணவும், உங்களை விடுவிப்பதற்கும், உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கும், உங்களை வாழ வைப்பதற்கும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.